இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க பிள்ளைகளே, சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை திருப்பலியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் மிகவும் அன்பாயிருக்கிறார். ஆண்டவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவராயிருக்கிறார் என்கிற உணர்ந்தவர்களாய் இந்த பலிக்குள்ளே கடந்து போவோம். இயேசுடைய திரு இருதயத்திற்கு நாம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். இயேசுடைய திரு இருதய அன்பிலே நாம் வளர்வதனால் அவருடைய சுகம் நமக்கு கிடைக்கிறது என்று நம்புவோம். இருதய வருத்தம் உள்ளவர்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுடைய இரத்தத்தினால் அவருடைய சரீரங்கள் முழுவதும் கழுவப்பட்டு சுகம் பெற வேண்டும் என்றும் மன்றாடுகிறேன். இந்த பலியை நானும் நீங்களும் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் என் மீதும் உங்கள் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்தலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள் புரியும். உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மலைமேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, திருவசனங்கள் 9, 11 தொடங்கி 16 முடிய. அந்நாள்களில் எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில்
இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்புற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்போது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறார் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் தமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிப்பீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலை நிலம் நோக்கிச் செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகூவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருட்பொழிவு செய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பழுவியாக. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் தாரும். புறப்பட்டு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதீரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதீரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதீரும். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். என் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துகள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 வாக்கியங்கள் 27 தொடங்கி 32 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடிந்து எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை இழப்பதே நல்லது. உங்களது வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட
உடலின் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தன் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவர் விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கிறார். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கிறார் என்று சொன்னார் நம் ஆண்டவர் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்வோம் பிரியமானவர்களே. இன்றைய நாளில் முதலாம் வாசகம் நமக்கு எலியாவினுடைய கதை அப்படியே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அதில் நாம் ஆண்டவர் எவ்வாறு தான் தேர்ந்து கொண்ட மக்களை வழி நடத்துவதற்காக அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் நியமித்துக் கொண்டே இருக்கிறார் என்கிற விடயத்தை நாம் அரசர்கள் புத்தகத்திலிருந்து பார்க்கிறோம். இந்த எலியாவினுடைய கதைகளில் கடவுள் எலியாவோடு பேசி தன்னுடைய உடன் இருப்பை நான் இருக்கிறேன் என்கிறத பல பல கோணங்களில் காட்டியிருக்கிறார். நம்ம கிட்டடியில பார்த்தோம், ஒரு பழிப்பு இடத்துல தண்ணிக்கு மேலே விறக வச்சு, விறகு கட்டைக்கு மேலே எரும மாட்டை வச்சு அதில் எரிபலியை பற்ற வைத்து அந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு நான் வல்லமையுள்ளவராக இருக்கிறேன் என்று காண்பித்தார். இன்றைக்கு ஆண்டவர் அமைதியில் இருப்பதை நமக்கு இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். இடியிலும் இல்லை, மின்னலும் இல்லை, முழக்கத்திலும் இல்லை, சில்லென்று ஒரு காற்று. கணிவேல் கேட்குறாங்க, ஃபாதர் சத்தம் போட்டு ஜெபிச்சா மட்டும்தானே ஆண்டவர் கேட்பார். சில ஃபாதர்ஸ் மாதிரி சொல்கிறவங்க சத்தம் போட்டு கத்தி 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 சத்தம் போடுறீங்க, எனக்கு கடவுளுக்கு என்ன செவிடா என்று கேட்குற கூட அது உண்டு. பிரியமானவர்களே, அமைதியான நேரத்தில் ஆண்டவர் நிறையவே பேசுவார். சில நேரம் எங்களோட மனதின் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகளை அழுது மகிழ்ச்சியை சத்தம் போட்டு, சில நேரத்தில் பாருங்க, நம்ம விரும்புகிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடிக்கொண்டிருந்தாலோ அல்லது ஒரு 100 மீட்டர் ஓடினாலோ அவர் முதலாவது இடத்துக்கு வந்துட்டாருன்னா நம்ம யாரும் கையை கட்டிட்டு குட் சொல்லுவோமா? கடைசியிலே சொல்ல மாட்டோம். அந்த சந்தோஷம் நம்மளுக்குள்ள பெருக்கெடுத்து எடுனோடனே கையை தொட்டுறோம், கமௌன்ன்றோம், சத்தம் போட்டு சொல்கிறோம், 4 பேருக்கு அதை கேட்குற மாதிரி செய்கிறோம். இப்படியும் நம்முடைய வாழ்க்கையில் சவம் இருக்கு. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைத்தனங்களை, ஆண்டவருடைய அருட்கரணங்களோ இருந்ததை அமைதியாக இருப்பதில்லை, நம்ம சத்தம் போட்டு ஜெபிப்போம். சில நேரங்களில் கவலை, கண்ணீர், வேதனை வரணும், அழுது ஜெபித்தாதான். சிலர் சொல்லுவாங்க, பூசைக்கு வந்தால் நான் பூசை தொடங்குற இடத்துலேருந்து அழுவேன். அது அவருடைய பலவீனம் இல்லை, ஆண்டவரோடு அவங்களுக்கு இருக்கிற உறவு என்று நான் சொல்றேன். நான் அழுது கொண்டே ஜெபிப்பாங்க. அது அவங்க ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற விதம். இன்னைக்கு இயேசு சொல்றார், அமைதி அமைதி. சில நேரங்களில் சைலண்ட் அடோரேஷன், எங்கள்ட செமினேரியில் சைலண்ட் அடோரேஷன் இருக்கு. நற்கருண்டு எழுந்தேற்றம் பண்ணி வச்சா அமைதியாக அப்படியே இருந்து ஆண்டவரை பார்த்து கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும் என்று விரும்புறீங்க, உங்களோட வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க ஆண்டவர்கிட்ட அவர்களை பக்குவப்படுத்துவோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் அமைதியான முறையில் ஜெபிப்பதை குறித்தும் அமைதியிலும் தான் உறவாடுவதை பற்றியும் நம்மளோடு பேசுகிறார். அதை நாம் வடிவாக புரிந்து கொண்டு சர்ச்சில் அமைதியாக இருந்து ஜெபிக்கிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதும், வீட்டில் தனிமையாக இருக்கிற நேரத்தில் அமைதியிலும் ஆண்டவரை சந்திக்கிற பக்குவத்தை நாம் எலியாவினுடைய இந்த சந்திப்பின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒவ்வொருவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் மிகவும் சேலஞ்சான வாசகம். பெரியமானவர்களே, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக சிறிய தியாகங்களையேனும் நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போ நான் ஒரு 80 மார்க்ஸ் இருக்கணும் என்று நினைச்சிடண்டா, நான் பல்ல கடிச்சுக்கொண்டு இன்றைக்கி டிவி பார்க்காம, இல்லை இன்றைக்கி நான் விளையாடாம, இன்றைக்கி நான் அதை வாசித்து அதை பாடமாக்கி ஒருக்கா திரும்ப அதை செய்து எனக்கு நான் அதை தெரியப்படுத்தி கொள்ளணும் என்கிற அந்த தியாகம், விளையாட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுற, டிவியை சாக்ரிஃபைஸ் பண்ணுற, முஸ்பாத்தியா திரிகிறத சாக்ரிஃபைஸ் பண்ணுற, தியாகம் செய்கிற, அதனால் கிடைக்கப்பெற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இதை மிகவும் காரசாரமாக சொன்னார். நரகத்துக்கு போறதை விட, ஒற்றை கண்ணனாய் நீ நரகத்துக்கு போறதை விட, இல்லை முழு சரீரத்தோட நீ நரகத்துக்கு போவதை விட, ஒற்றை கண்ணனாய் ஒத்தை கையனாய் நீ மோட்சத்துக்கு வர்றது எவ்வளவோ மேலானது என்கிற ஒரு அழகான செய்தி. அதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக சிறிய தியாகங்களை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சின்ன செய்தி. ஆனால் அதில் நிறைய ஆழமான விடயங்கள் இருக்கு. உடல் ரீதியான விடயங்களை கட்டுப்படுத்துறது மிக கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை கட்டுப்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆற்றல் கிடைக்காது என்று சொல்கிறார். ஆவிக்குரிய ஆற்றல் கிடைக்க ஊனியல்விக்குரிய செயல்களை கட்டுப்படுத்த இறைவனை பார்த்து நாம் வரம் கேட்டு மன்றாடுவோம். எழுந்து நின்று, ஆண்டவரே நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் ஆறுதல், இந்த வெள்ளிக்கிழமை எங்களுடைய இதயத்தை உங்களுக்கு தாரோம் என்று சொல்ல விரும்புகிறார்கள்.
கைகளை கும்பிடுங்க, கண்களை மூடுங்க. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் இலங்கையில 50 பேர் பூசைக்கு போற ஒரு பாக்கியம். நேற்று பிஷப் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அறிக்கை விடுத்திருந்தார். 2 மணித்தியாலத்துக்கு ஒரு பூசை என்றாலும் வைங்க. கமிஷன்ல இருக்கிற ஃபாதர்ஸ் அவங்க எல்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய சர்ச்சுகள், நிறைய மக்கள் இருக்கிற இடங்கள்ல 2 மணித்தியாலத்துக்கு ஒரு பூசை வச்சு திவ்ய நற்கருணையா ஆண்டவர் உடலையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள மக்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்னார். ஆண்டவரே, நன்றியோடு உங்களை ஸ்துதிக்கிறோம். தாகத்தோடு இருக்கிறவர்கள் கதவை திறந்தனே ஓடி போக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கதவு வாசல் 50 பேருக்கு மேல போகிறான்னு சொல்றாங்க. ஆண்டவரே, அவர்களை தாகம் தணிக்க வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீங்கள் தூண்டி விடுங்க. ஆண்டவரே, திருத்தந்தை கருதினால் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறும்படமானவர்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தார் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீங்க அன்பானவர், நீங்கள் இரக்கமுள்ளவர். சின்ன காரியங்களை தியாகம் செய்து பெரிய அற்புத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதிலேயே நாங்கள் ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்றதை சொல்றீங்கன்றதை கேட்கிற பிள்ளைகளாய் எங்களை திருச்சபை பக்குவப்படுத்தும்படி மன்றாடுவோம். இயேசுவே, இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உம்முடைய இதயம் போல மாற்றுங்க. இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் சிநேகமாயிரும் என்று நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இருதய வருத்தம் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். ஹார்ட் பேஷண்ட்ஸ், கார்டியாலஜி யூனிட்ல வேலை செய்யற ஒவ்வொரு ஸ்டாஃபையும், அங்க வர ஒவ்வொரு பேஷண்டையும் அவர்கள் மிகவும் அன்போட கரிசனையோட பராமரிக்க தேவையான வரத்தை கொடுங்க. உங்களுடைய இதயத்திலிருந்து வர்ற அன்பு, ஆறுதல், மனப்பாரங்களோடும் கவலைகளோடும் இருக்கிறவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவே ஸ்துதிக்கிறேன், ஆண்டவரே ஸ்துதிக்கிறேன், நன்றி சொல்லுங்க. டாக்டர்மார், நர்ஸ்மார், முன்னிலை பணியாளர்கள், வெளியில போய் வாரவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள்கிட்ட ஜெபம் கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவே என்று கூப்பிட்டு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு நசரேயனின் பரிசுத்த நாமத்தினாலே எங்கள் எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனுடைய அருப்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனுடைய அருப்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமா இந்த காலை பலி என்ற ஆண்டவருக்கு விருப்பமான பலியா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். ஆதலால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவர் நல்லவர், நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்களுடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை ஒரே குரலாய் பறைசாற்றி ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையை நீமையாகவே தூயவர், படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழுது காலங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் பரிசுத்தமான இரத்தமாகவும் எங்களுக்கு இவை இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் படமெனம் விரும்பி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரிலே வாங்கியுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தை மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் நின்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயலும் மேனவில் ஆண்டவை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் எல்லாரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒழுமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவர்கள் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவரும் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளம் என்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்குரியதே. எழுதின ஆண்டவர் இயேசு கற்பித்திருந்தபடி ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். ஆண்டவரே, தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை தர வேண்டும் என்று என்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வை உங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, அமைதியை விட்டு செல்கிறேன், சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்க. எங்களோட குற்றங்கள் குறைகளை பார்க்காதீங்க. நீங்க தான் எங்களுக்கு வேணும் என்று வாஞ்சையா இருக்கிறோம். எங்களோட உடம்புல சுகம், பயணங்கள்ல பாதுகாப்பு, எங்களோட பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, ஞாபக சக்தி, அவங்களோட கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான சிறப்பான பாதை திறக்கப்படவும்
இருதய வருத்தம் இருக்கிறவர்களுடைய இதயத்தை நீங்கள் உங்களோட கரங்களால் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. என்ற இயேசுவின் அன்பும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் ஒன்றும் இருப்பதாக, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா? இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். உங்களுக்காகவே நான் குத்தி திறக்கப்பட்டேன், என் காயங்களால் நீங்கள் சுகம் அடைவீர்கள் என்று சொன்னார். விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பெயர் பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, என்னால் அளிக்கும் உமது செயலங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்கோமை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை, மகன், தூயாவின் வழியாய் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். இயேசுவின் திரு இருதய அன்பு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் திறந்திருக்கிறது. எனக்கு காவலாயிருக்கிற சர்வேஸ்வருடைய சமண சார்புடைய தோபுக்கிற ஆளுமிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தியறனும். ஆமென். அதி தூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளிலங்களை தற்காலம் பசாசன் துட்டத்தனத்திலும் அதன் கண்ணிகளிலும் எங்களை காத்துக்கொள்ளும். பெவரீரதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் நின்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகம் சுத்தத்தின் பசாசுகளை தேவவல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பரிசுத்தமும் ஆசீர்வாதமுமான நாளாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். Have a nice day. God bless you.